வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவினாசி ஆட்டையம்பாளையம். இது வந்து நேந்திரன் வாழை நியர்பை 5 மாதம் தாண்டிடுச்சு. இதுக்கு வந்து வண்டு குடஞ்சி இப்போ பிரச்சனை வந்திருக்கு. சரிங்களா? ஏன்னா அது நேந்திர வாழையை பொறுத்த வரைக்கும் ஒரு டைம் வந்து புடை வரும்போது வரும், ஒரு டைம் வந்து புடை வந்ததுக்கு அப்புறமா வரும், ஒரு டைம் காய் நல்லா ஊறினதுக்கப்புறம் வரும். ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்து பார்த்தோன்னா அது புடையும் வரல, காயும் ஊரல, மர சிறுசுலேயே வந்துடுது வண்டு. அந்த மாதிரி வந்து தாக்குதல் நிறைய பக்கம் வந்துட்டுருக்குது. ஒன்று புழுவாகவே உற்பத்தி ஆகிடுது உள்ளேருந்தே உற்பத்தியான வெளியே தெரியாது, இந்த குடச்சல் தெரியாது. இது வந்து வெளியிருந்து உள்ளே போயிருக்கு இந்த வண்டு, அதனால் இந்த குடச்சல் தெரிஞ்சிருக்கு. சப்போஸ் உள்ளேருந்து உற்பத்தி ஆகிருக்கு அப்படின்னா ஒரு துளி கூட தெரியாது. வாழை வளர்ந்ததுக்கு அப்புறமா தான் அது வந்து சீல் வெடிகிற மாதிரி வந்துகிட்டு இருக்கும், ஜெல்லு மாதிரி. அப்போ கண்டுபிடிக்க முடியும். இதில் வந்து இப்போ ஊசி வண்டு இருக்குது. நல்லா குடச்சி எடுத்து பார்த்தா தான் தெரியும் இருக்குதா எங்கே இருக்குது அப்படின்னு. நல்லா உள்ள வரைக்கும் ஏறி குருத்து வரைக்கும் போயிடுச்சு, பார்த்தாலே தெரியுது. என் விரல் வந்து உள்ள வரைக்கும் போகுது, குருத்து வரைக்கும் போயிருக்கும் போல். இது வரைக்கும் உள்ளே போகுது விரல். அப்போ குருத்து வரைக்கும் கேரண்டியாக போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா இதுக்குமே ஸ்டெம் இன்ஜெக்ஷன் மூலியமாகவே தாராளமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். வண்டுக்கு வந்து தனியாக ஊசி போட்டுக்கலாம். ஸோ கட்டாயமாக நேந்திர வாழையை பொறுத்த வரைக்கும் வண்டு புழு இருக்குது அப்படின்னா அதுக்கு நீங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணிடுறது பெட்டர், இல்லை எதுவும் மருந்து அடிக்கிறது பெட்டர். ஸோ அது கட்டாயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்.